அதற்கு பிறகு நான் நம்முடைய எழுச்சி தமிழரை ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட பார்க்கவில்லை. அதையும் தாண்டி ஒரு தத்துவத்தை அடையாளப்படுத்துகின்ற மகத்தான தலைவராக நான் பார்க்கிறேன். அந்த மேடையிலே எனக்கு ஒரே ஒரு மலர் கொடுத்தார்கள், விடுதலை சிறுத்தைகள் போட்ட மலர், தேசம் காப்போம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், மம்தா பானர்ஜி ஒரு இடத்திலே பேசினார், சந்திரபாபு நாயுடு ஒரு இடத்திலே பேசினார், அகிலேஷ் யாதவ் பேசினார், மாயாவதி பேசினார், அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும் என்று பேசினார். ஆனால் அதற்கு ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் பேசினோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மோடியுடைய மதவாதத்தை எதிர்த்து. ஆனால் நாங்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொன்னோம். ஆனால் அதையும் தாண்டி அரசியல் சட்டம் இருந்தால்தான் தேசம் இருக்கும், எனவே தேசத்தை காப்பாற்றுவோம் என்ற வார்த்தையை முதன் முதலாக இந்திய துணைக்கண்டத்தில் அந்த வார்த்தை பிரயோகத்தை கொடுத்த ஒரு தலைவர் நம்முடைய எழுச்சி தலைவர் என்பதை நான் இங்கே பெருமிதத்தோடு எண்ணி பார்க்கிறேன்.